ஒரு நாள் இவங்க பேங்க் அக்கவுண்ட லாகின் பண்ணி பார்த்தா பேர் சரியா இருந்தது, அட்ரஸும் ஃபோன் நம்பரும் மாறுபட்டு இருந்தது. Information had changed. Not my name, but the address, the phone numbers, there was 3 different phone numbers added. பேங்க் பேலன்ஸை செக் பண்ணி பார்த்தா எந்த ஒரு காசுமே வெளியில போகவே இல்லை. உடனே இவங்க பேங்க்குக்கு கால் பண்ணி அக்கவுண்ட கேன்சல் பண்ணிட்டு புதுசா ஒரு அக்கவுண்ட ஓபன் பண்ணினாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் இந்த அக்கவுண்ட லாகின் பண்ணி பார்த்தா பேர் சரியா இருந்தது, ஆனால் அதே அட்ரஸ் அதே ஃபோன் நம்பர் மறுபடியும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா 2 பேருக்குமே ஒரே பேர் தான். And your full name is Haley Leo. Yeah. ஆனா இந்த முறை பேங்க் பேலன்ஸ் சரியா தான் இருந்தது. ஆனால் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று வருது, அம்மா எனக்கு அவசரமா இவ்வளவு காசு தேவைப்படுது, 2 நாள்ல திருப்பி அனுப்பி வைக்கிறேன். அம்மா அனுப்பின காசு மகனை போய் சேர்ந்ததா? After sending over $5,700, she found out the person wasn't her son and she had been scammed. That's when I started to have all these feelings. I just felt so violated and everything else. Because I'm like, I don't know who this money's gone to. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதுல 2 ஸ்கேம் ஸ்டோரி பார்க்க போறீங்க. இது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கும் நடக்கலாம், யாருக்கும் நடக்கலாம். இது CIBC பேங்க் அக்கவுண்ட்ல நடந்த ஒரு ஸ்கேம். இவங்களோட பேர் ஹேலி லியோ. கடந்த 20 வருடமா இந்த அக்கவுண்டை இவங்க ஹோல்ட் பண்ணி கொண்டு வராங்க. நார்மலா நாங்க மொபைல் பேங்க், அதாவது அதிகமான மக்கள் மொபைல் பேங்க் தான் இப்ப செய்யறாங்க. ஈஸியா பேர் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணப்பட்டா காணக்கூடியதா இருக்காது. அன்லஸ் நீங்க ஆன்லைன் பேங்கிங் லேப்டாப் இல்லாட்டி கம்ப்யூட்டர்ல சேவிங்களா இருந்தா அடிக்கடி காணக்கூடியதா இருக்கும். இல்லாட்டி நீங்க பேங்க்குக்கு நேரா போய் டிரான்சாக்ஷன் சேவிங்களா இருந்தா வெரிஃபை பண்ணும் பொழுது காணக்கூடியதா இருக்கும். On February 14th, the Langley resident says she logged into her CIBC account and discovered some of her personal information had changed. Not my name, but the address, the phone numbers, there was 3 different phone numbers added. The address was changed to Fort Saskatchewan, Alberta. இங்க இவங்க February 14ஆம் தேதி தன்னுடைய அக்கவுண்ட லாகின் பண்ணி பார்க்கும் பொழுது பேர் சரியா இருந்தது, ஆனால் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் மாறுபட்டு இருந்தது. இந்த ஃபோன் நம்பர் ஒன்றுக்கு 3 ஃபோன் நம்பர் ஆட் பண்ணப்பட்டிருந்தது. அட்ரஸ் ஆல்பர்டா அட்ரஸா இருந்தது. பேங்க் பேலன்ஸை டிரான்சாக்ஷனை செக் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த ஒரு காசுமே வெளியில போகவே இல்லை. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒரு இமெயில், ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், ஒரு ஃபோன் கால் கூட வராம எப்படி இது சேஞ்ச் ஆனது? இவங்க CIBC பேங்க்குக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. அங்க செக் பண்ணி பார்த்ததுல எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே இல்லை, ஏதோ ஒரு எரர் நடந்திருக்கு. இருந்தாலும் நாங்க இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி போட்டு உங்களுக்கு புதுசா ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி தாரோம். இனிமேல் நீங்க கவலைப்படவே தேவையில்லை. Haley says CIBC opened a new bank account in her name with reassurances there was no need to worry. And they said everything was corrected, I should be fine to go. So, புது அக்கவுண்ட் நம்பர், ஃப்ரெஷ்ஷான பாஸ்வேர்ட், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இருந்தாலும் 11ஆவது நாள் இந்த அக்கௌண்ட்டை இவங்க லாகின் பண்ணும் பொழுது இவங்களால லாகின் பண்ண முடியவில்லை. 11 days later, Haley says she had issues with her CIBC account again. I can't log in. Again, no notifications, no calls, no emails, no nothing. பேங்க்குக்கு அடிச்சு கால் பண்ணி பார்த்தா என்னதான் பிரச்சனைன்னு பார்த்தா பேர் சரியாத்தான் இருக்கு, ஆனால் மறுபடியும் அதே அட்ரஸ், அதே 3 ஃபோன் நம்பர் இந்த அக்கௌண்ட்லையும். முறையும் பேங்க் பேலன்ஸ், பேங்க் டிரான்சாக்ஷன், எந்த காசுமே வெளியில போகவில்லை. ஆனா எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னு சொன்னா $260,000 இவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு மோர்கேஜ் அப்ரூவ் ஆயிருக்கு. Except this time they took out a $260,000 mortgage under my name. ஒரிஜினல் அக்கௌண்ட் ஹோல்டரோட பேர் ஹேலி லியோ. இப்போ ஒரு கன்சியூமரை வச்சு இந்த 3 ஃபோன் நம்பர்ல ஏதோ ஒரு நம்பரை கால் பண்ணி அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட பேரை எடுப்போம்னு பார்த்தா கால் பண்ணி பேரை கேட்டா அவங்களோட பேருமே. Person who answered the phone told us her name was also Haley Leo, who confirmed to us she lives in Fort Saskatchewan, Alberta. And your full name is Haley Leo. Yeah. ஹேலி லியோ தான். அவங்களுக்குமே
இதே பிரச்சனை தான். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு, ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு, ஆனால் பேர் சேஞ்ச் பண்ணப்படையில்லை. இங்கே என்ன அதிசயம்னு சொன்னால் 2 பேருக்குமே ஒரே பேர். இவங்களுக்கும் $260,000 மோர்கேஜ் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் $260,000 மோர்கேஜ் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. இவங்களும் சிஐபிசிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அந்த அக்கௌண்ட் ஹோல்டரும் சிஐபிசிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சிஐபிசி பேங்க் என்ன சொல்லுது, இதில் எந்த ஒரு பிள்ளையுமே தங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. உண்மையிலே இது பேங்க்கில் வேலை செய்கிறவங்க யாராவது விளையாடுறாங்களா இல்லாட்டி இந்த கஸ்டமர்ஸ் விளையாடுறாங்களான்னு கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்படி 2 அக்கௌண்ட்லேயுமே ஒரே பேர், ஒரே அட்ரஸ், ஒரே ஃபோன் நம்பர், எப்படி அக்கௌண்ட்டை மாற்றினாலும் திரும்பி எப்படி அந்த ஃபோன் நம்பரும் அக்கௌண்ட்டும் இந்த புது அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணப்பட்டது. இது பேங்க்குள்ளே யாராவது விளையாடுறாங்களோ தெரியாது. இருந்தாலும் பேங்க் ஒரு நாளுமே உங்களுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷனில் என்ன நடந்தன்றதை சொல்லவே மாட்டாங்க. இன்றைக்கு இந்த ஹேலி லியோ என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு வேறொரு பேங்க்கில் போய் ஓப்பன் பண்ணி இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இன்னுமே வெளியில தான் போய் இருக்கு. இந்த டார்கெட் ஒரு வெல் பிளான் டார்கெட். அக்கௌண்ட் நம்பரை மாற்றியுமே இவன் டார்கெட் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஹேலி லியோட கிரெடிட் ஸ்கோர் என்ன, பிஸ்னஸ் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, எவ்வளவு மோர்கேஜுக்கு அப்ரூவ் பண்ணப்படுவார்ன்னு இந்த ஸ்கேமருக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு வெயிட் பண்ணி தான் இந்த மோர்கேஜ் அமௌண்ட்டை அப்ரூவ் பண்ணி அவங்க வெளியில் எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேங்கை விட்டு நீங்கள் வேறு பேங்க்குக்கு போனாலும் இந்த ஹேலி லியோ அவங்க டார்கெட் பண்ணலாம். எப்போ? இன்னும் 40 வருஷத்தில் டார்கெட் பண்ணலாம், 30 வருஷத்தில் கூட டார்கெட் பண்ணலாம். ஏன் ஹேலி லியோ ரிட்டையர் பண்ணும் பொழுது கூட அவங்களோட வீட்டை டார்கெட் பண்ணி ரீமோர்கேஜ் பண்ணி இந்த காசை அவங்க திருப்பி வெளியில் எடுக்கலாம். இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தால் வெயிட் பண்ணாமல் உடனே பேங்க்கில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளவுக்கு டிலே பண்ணுறீங்களோ அவ்வளவு ஆபத்து. இன்னும் ஒரு டிப்ஸை சொல்கிறாங்க. உங்களோட ஃபோனில் உங்களோட பேங்க் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஆப்பில் இல்லாட்டி உங்களோட லேப்டாப்பில் இருக்கலாம். அந்த மாதிரி யூனிட்டுகளை நீங்கள் ரிப்பேர் பண்ணும் பொழுது ஃபுல்லாக ஃபேக்டரி டிலீட் பண்ணி போட்டு தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் டிலீட் பண்ணாமல் கொடுப்பீங்களா இருந்தால் முழு இன்ஃபர்மேஷனுமே அவங்க கூட எடுப்பாங்களா இருந்தால் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வெளியில் போனால் இன்றைக்கு நாளைக்குண்டு தாக்காது. இன்றையிலிருந்து 50 வருஷம் மட்டும் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம். இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு இது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஹேலி லியோன்றவங்க வேறு பேங்க்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஹேலி லியோவுக்கு கூட அதே ஃபோன் நம்பர், அதே அட்ரஸ் அந்த பேங்க்கில் கூட காட்டாதுன்னு என்ன நிச்சயம்? Haley says she's been told by CIBC an investigation is underway. Still, she says she's lost trust in CIBC and has taken her business elsewhere, moving her funds to another competitor. My biggest thing right now is security. Is all of our information protected? அடுத்து நீங்க பார்க்க போறது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஸ்கேம். இவங்க நான் ஒரு முட்டாளா இருக்கிறேன், இருந்தாலும் இதை வெளியில சொல்லியே ஆகணும். என்ன மாதிரி வேறு யாருமே ஏமாறக்கூடாது. அதுக்காகவே இந்த வீடியோவை தான் வெளியிடுறதாகவும் தன்னுடைய வாய்ஸையும் ஃபேஸையும் மறைச்சு மீடியாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இனிமேல் எல்லாரும் கவனமாக இருங்க, என்ன மாதிரி முட்டாளா இருக்க வேணாம். அப்படி இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இங்கே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. அம்மா, எனக்கு அவசரமாக இவ்வளவு பணம் அனுப்பி வைங்க, 2 நாளில் உங்களுக்கு நான் திருப்பி அனுப்பி வைக்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டாம். இந்த நம்பர் டெக்ஸ்ட் மெசேஜும் டேட்டாவும் மட்டும்தான் வேலை செய்யும். தான் தன்னுடைய ப்ரொவைடரை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெல்லிலிருந்து இன்னும் ஒரு ராஜர்ஸுக்கோ வேற ஒரு கம்பெனிக்கு தன் ப்ரொவைடரை சேஞ்ச் பண்ணதால் இப்போ புது நம்பர், இந்த நம்பர்லேருந்து தான் கதைக்கிறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைங்க இவ்வளோ காசுண்டு. Hi mom, I can't call with this number. It's for text and data only.
He said he switched providers and asked, "Could you make the e-transfer for me? I will pay you back in 2 days." இவ்வளவு பணத்தை அனுப்பி வைங்க, 2 நாள்ல திரும்பி தரேன், யாருக்குமே சொல்ல வேண்டாம். அம்மாக்கு ஆல்ரெடி தெரியும் மகனுக்கு கார் பிரச்சனை இருந்தது, ஒருவேளை காருக்காகத்தான் இந்த காசை கேட்குறாருண்டு. முதல்ல $2,910 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது தடவை $2,800, மொத்தமாக $5,710 ஸ்கேம் பண்ணி இருக்கிறாங்க. Being a mother, you think you're doing something right, but not even thinking about it. Sue says her son was having car trouble, so she thought he needed money for repairs. She transferred just over $2,900 and then another $2,800. After sending over $5,700, she found out the person wasn't her son and she had been scammed. And that's when I started to have all these feelings. I just felt so violated and everything else. Because I'm like, I don't know who this money's gone to. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவசரமாக யாராக இருந்தாலுமே ஒரு இமெயில் மூலமாகவோ இல்லாட்டி எப்படியாவது கண்டெக்ட் பண்ணி ஷுவர் பண்ணினா பிற இந்த பணங்களை அனுப்புங்க. இப்படி ஏக்கத்தால் தன்னை மாதிரி யாருமே பணங்களை அனுப்பி லூஸ் பண்ண வேண்டாம். ஸ்கேமர் யூஸ் பண்ண வேர்டினால தான் இந்த தாய் இந்த காசை இந்த ஸ்கேமருக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டாங்க. எப்படின்னு சொன்னால், அம்மா யாருக்குமே சொல்ல வேண்டாம், 2 நாளில் இந்த காசை நான் உங்களுக்கு திருப்பி தாரேன். அப்படி சொல்லும் பொழுது எந்த தாயாக இருந்தாலுமே யாரோடையுமே டிஸ்கஸ் பண்ணாமல் மகனுக்கு காசை அனுப்பத்தான் பார்ப்பாங்க. அதைத்தான் இந்த ஸ்கேமர் கிளியராக யூஸ் பண்ணியிருக்கிற இந்த வேர்டை. இதனால தான் இந்த தாய் காசை இந்த ஸ்கேமருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. Person claiming to be a family member says not to tell anyone or call or message other family members. You should reach out to confirm they are who they say they are. ஸோ யாராக இருந்தாலுமே அவசரப்பட வேணாம், கண்டெக்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு முறையில் கண்டெக்ட் பண்ணி பேசினா பிறகு தான் அந்த காசை நீங்கள் அனுப்புங்க. அட்லீஸ்ட் இமெயிலையாவது கண்டெக்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரிஜினல் இமெயிலாக இருக்க வேணும். கூடுதலாக பிள்ளைகள் இப்போ யூனிவர்சிட்டியில் படிக்குங்கள், வேறு சிட்டியில் இல்லாட்டி வேறு சிட்டியில் பிள்ளைகள் போய் வேலை செய்வாங்க. அங்கேருந்து உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும். வேறு நம்பர்லேருந்து கேட்டால் ஃபோன் வேலை செய்யலை, ஃப்ரெண்டோட நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன், இல்லாட்டி பேட்டரி டவுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆஃபீஸ் நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன், இல்லாட்டி ஒர்க் நம்பர்லேருந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன். இப்படி நிறைய கால்கள் வேறு நம்பரில் உங்களுக்கு வரலாம். அதே மாதிரி வேறு நம்பரில் அம்மா காசு அனுப்புங்கன்ட்டு கூட உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் கூட வரலாம். வந்தால் நீங்கள் நினைப்பீங்க வேறு நம்பர்லேருந்து டெக்ஸ்ட் பண்ணுறார் மகன், ஒருவேளை ஃபோன் வேலை செய்யாமல் இருக்கலாம், இல்லாட்டி பேட்டரி டவுனாக இருக்கலாம், அதனால தான் இந்த நம்பரை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் கூட காசுகளை அனுப்பலாம். ஃபோன் பண்ணி கண்டெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு பணங்களை அனுப்புங்கள். அதை தான் இவர் இந்த மெசேஜில் மக்களுக்கு சொல்ல வருகிறார். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.